இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாவும் சித்தியும் என்ன ஆச்சரியமா தான் பார்த்தாங்க. ஆனா நான் தெளிவா தான் முடிவெடுத்து கையெழுத்து போட்டேன். இதனால எனக்கு எந்த பாதிப்பும் வராதுப்பா. நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். கரெக்ட் தாம்மா. மாப்பிள்ளை எது பண்ணாலுமே நல்லா யோசிச்சு தான் முடிவெடுப்பாரு. அவர் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா அது என்னன்னு தான் புரியல. அப்பா, அவரை தப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டாருன்னு நீங்க நம்புறீங்கல்ல, அந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஹலோ ரேவதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சேன், வந்துச்சா? வந்தது, பார்த்தேன். நான் எதுக்கு அனுப்புனேன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு கேட்கணும்? எனக்கு உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நீ எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தானே நம்புறேன். அப்புறம் எதுக்கு காரணம் கேட்கணும்? இங்கேயும் ஒரு கூத்து நடந்துச்சு. என்னது? அம்மா ஒரு லாயர் மூலமா நம்ம டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அந்த லாயர் வீட்டுக்கு வந்து சைன் வாங்கிட்டு போனாரு. அங்க எது நடந்தாலும் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தைரியமா இரு. சரி கார்த்தி. சரி, உடம்பு பாத்துக்க. வச்சிட்டுமா? என்ன சந்திரா சொல்ற? அவன் உங்களுக்கு முந்திக்கிட்டு ரேவதிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டானா? ஆமாங்க, அவன் அப்படி அனுப்புவான்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. அவன் தான் பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம் இருக்கிறவனாச்சே, அப்புறம் எப்படி அவன் போய் நோட்டீஸ் அனுப்புனா? அதாங்க எனக்கும் புரியல. ரேவதிக்கு ஒண்ணுனா துடிச்சு போறவன் டிவோர்ஸ் நோட்டீஸ எப்படி அனுப்புனானுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. மர்மவளே, அவனை சாதாரணமா இட போட்டுறாத. அவன் ஏதோ மாஸ்டர் பிளானோட தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு மாமா. என் அக்கா கிட்டயே இத பத்தி நான் சொன்னேன். அவன் இத வச்சு என்ன செய்ய போறான்னு கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருக்கான். அது எப்படி மருமவளே? நீங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் விட போறீங்கன்னு தெரிஞ்சு அவன் கரெக்டா நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். எங்கேயோ உதைக்குதே. எல்லாம் என் மாமனும் அந்த அள்ளுக்கை பையில தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரில இருக்கு. அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன செய்யறது, எப்படி காய நகர்த்துறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு ரேவதி கோர்ட்ல ஆஜராகணும்னு லாயர் சார் சொல்லிருக்காரு. அப்ப அவனும் கண்டிப்பா வருவான். ஜட்ஜி 2 பேரையும் விசாரணை பண்ணிட்டு 6 மாசம் டைம் கொடுப்பாங்க. அப்பவும் 2 பேரும் பிரியறதுல ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த 6 மாசமும் அவங்க 2 பேரையும் சந்திக்கவே விடக்கூடாது. அப்பதான் இந்த விவாகரத்து ஈஸியா கிடைக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நான் புருஷனை பிரிஞ்சிருக்கிறத பத்தி அவ கேவலமா பேசினத நான் இன்னும் மறக்கல. அவ இந்த ஜென்மத்துல அவ புருஷனோட சேர்ந்து வாழவே முடியாது, வாழவும் விட மாட்டேன். சித்திய ஏண்டா இப்படி பேசணும்னு நினைச்சு அவ காலம் முழுக்க ரத்த கண்ணீர் வடிக்கணும். நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சின்ன தங்க நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வச்சதான் சட்டம்ன்ற மாதிரி எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அத்தையும் அவங்க நிஜ முகம் தெரியாம எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்காங்க. சகல, நீ வீட்டை விட்டு வந்து கொஞ்ச நாள் தான் பாகுது. அதுக்குள்ள பஞ்சாயத்து மூலமா உங்களை பிரிக்க பார்த்தாங்க. அடுத்து செங்கல் சூளைய விற்க பார்த்தாங்க. இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிக்கிறாங்கப்பா. அவங்க ஆட்டத்துக்கு சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டணும்ப்பா. அது உன்னால மட்டும்தான்ப்பா முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் டிவோர்ஸ் நோட்டீஸே அனுப்பிச்சேன். மாப்பிள்ள, நீங்க சொல்றது எங்களுக்கு ஒன்றும் புரியலையே மாப்பிள்ள. சகல, நீ ஏதோ திட்டம் போட்டுதான் காய நகர்த்துறன்னு தெரியுது. ஆனா அந்த திட்டம் என்னன்னு தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாளைக்கு எல்லாம் புரியும், கவலைப்படாதீங்க மாமா. உங்க அம்மா உங்களுக்காக பேசியிருக்காங்க. நீங்களும் டிவோர்ஸை விரும்புறீங்களா? இதுல உங்களுக்கு சம்மதம் தானா? எனக்கு இதுல சம்மதம் தான்.
ரேவதி சம்மதம் சொல்லிட்டா இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்களும் உங்க ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? சம்மதம் தான் சார். அக்கா, இவன் நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கேன். ஏன் இப்படி பண்றான்னு எதுவுமே புரியல. ஏதோ மாஸ்டர் பிளானோட தான் இதெல்லாம் செய்யறான்னு தோணுது. ஏய், எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். அவனும் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்றதுனால சீக்கிரமே டிவோர்ஸ் கிடைச்சிரும். அது நமக்கு நல்ல விஷயம் தானே. ஆக 2 பேரும் பிரியறதுல உறுதியா இருக்கீங்க. நீங்க 2 பேரும் சின்ன வயசா இருக்கீங்க. கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. உங்களுக்குள்ள நல்ல புரிதல் இல்லைன்னு தோணுது. அதுக்கு வயசும் காரணமா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. அதனால அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேணான்னு எனக்கு தோணுது. ஒரு 6 மாசம் சேர்ந்து வாழ்ற சூழ்நிலை வந்தா உங்க முடிவுல ஒரு மாற்றம் வரலாம்னு நினைக்கிறேன். 6 மாசம் கழிச்சு நீங்க 2 பேரும் உங்க முடிவுல உறுதியா இருந்தா டிவோர்ஸ் கொடுத்துடலாம். இப்ப நீங்க கிளம்பலாம். நன்றிங்க. ஈஸ்வரி, கோர்ட்ல என்ன நடந்துச்சு? ஜட்ஜி என்ன சொன்னாரு? எல்லாம் விசாரிச்சாரா? அவர் விசாரிச்சுட்டு 6 மாசம் டைம் கொடுத்திருக்காரு. 6 மாசம் பிரிஞ்சிருக்கிறதுல உறுதியா இருந்தா டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிருக்காரு. எப்படியோ பல்ல கடிச்சுக்கிட்டு 6 மாசம் பொறுத்து இருந்தா போதும். அப்புறம் அவனுக்கும் நம்ம ரேவதிக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு ஆயிடும். 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்களாம். சகல அதுக்குள்ள ரேவதியோட சேர்ந்து பிரிஞ்ச நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருவாரு. அதான் இது புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி, நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. அவனை விட ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம். ஹாய் சகல. ஆமா, மாப்ள, நான் இருக்கும்போது ரேவதிக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா?